நேரம் தேவனை ஆராதிக்க கொடுக்க எங்களுக்கு தேவன் சலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நமஸ்கார කරන්ට වෙලාවක් දීලා ஆமென். ආමේන්. இந்த இடத்துல ஒவ்வொருவர் ஒவ்வொரு சிந்தனையோட இந்த இடத்துல வந்திருக்கலாம். එක එක්කෙනා එක එක සිතුවිලි තුලට එන්න පුළුවන්. இப்பதான் சில பேர் ஆலயத்துக்குள்ளே நீங்க வந்திருக்கலாம். සමහර අය දැන් තමයි දේවස්ථානය තුල இந்த இடத்துல புதியவர்களும் நீங்க இந்த இடத்துல இருக்கலாம். මෙතන අලුත් කට්ටියත් ඇවිත් සිටින්න පුළුවන්. ஆனா உங்களிடத்துல சொல்ல போகிற ஒரே ஒரு காரியம், මම කියන යන එකම එක වචනය லூக்கா 17ஆம் அதிகாரத்துல 15 16ஆம் வசனத்துல சொல்லுகிறது, ලුක් 17 15 16 පවසනවා. அவர்களில் ஒருவன் එයාලගෙන් එක්කෙනෙක් தான் ஆரோக்கியமானதை கண்டு එයා සුව වුණ දේ දැක அவன் திரும்ப வந்து එයා ආයිත් ඇවිත් உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி ගොඩක් ශබ්දයෙන් උන්වහන්සේට ස්තුති කී அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து උන්වහන්සේගේ පාපුට වැටිලා அவருக்கு ஸ்தோத்திரம் செய்தான். උන්වහන්සේට ස්තුති කරා. இந்த கதை வேதத்துல வந்து 10 குஷ்டரோகிகளை குறித்து சொல்லுகிறது. මෙතන ඒ 10 කුෂ්ඨරෝගීන් 10 දෙනෙක් ගැන இதுல පවසනවා. 9 குஷ்டரோகிகள் அவர்கள் சுகம் பெற்று அவருடைய வேலைகளுக்கு கடந்து சென்றுட்டாங்க. එතනින් 9 දෙනෙක් සුවය ලැබලා ஆனா එයාලගේ வேதம் වැඩවලට ගියා. சொல்லுகிறதுல ஒரே ஒரு குஷ்டரோகி அவன் என்ன செய்தானா, ඒ වචනේ පවසන ඒ එක කුෂ්ඨරෝගී කෙනෙක් அவன் මොනවද කරේ? சுகம் பெற்ற பின் එයා සුවය ලැබුවායින් පස්සේ அவன் அவனுடைய வேலை ஒன்றையும் பார்க்காமல் එයාගේ අනිත් වැඩවල් එකක්වත් බලන්නේ அவனுக்கு නැතුව தேவன் செய்த நன்மை அவன் சொல்ல வந்தானா. උන්වහන්සේට දෙවියන් වහන්සේ කරපු යහපත කියන්ට ஆமென். இந்த காலை நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நன்மைகள் தாமதமா இருக்கிறதா? ඔබගේ ජීවිතයේ සමහරලාට ඔයාගේ යහපත් පොඩ්ඩක් වෙලාවක් හැර යන්න පුළුවන්. இன்னும் கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் பார்க்காம இருக்கிறீங்களா? තවත් දෙවියන් වහන්සේගේ බලය දකින්න නැතුව ඉන්න இன்னும் அநேக පුළුවන්. காரியங்கள் மாறாமல் இருக்கிறதா? සමහර දේවල් වෙනස් නොවෙලා ඉන්න இன்னும் පුළුවන්. கர்த்தர் சொன்னது தாமதமாகி கொண்டிருக்கிறதா? දෙවියන් වහන්සේ කියපු දේ පරක් වෙන්න இந்த පුළුවන්. காலை நேரத்துல அது எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு பக்கம் வைத்து ඒ සෑම දෙයක්ම ආත්ම තියන්න එක கர்த்தர் உங்களுக்கு පැත්තක. ஜீவன் கொடுத்ததே ஒரு நன்மையான දෙවියන් காரியம் தான். වහන්සේ ඔබට ජීවිතයක් ලබා දීලා තියෙන ஆமென். එක සිතන්න. கர்த்தர் உங்களுக்கு மரண படுக்கையிலிருந்து அவர் சுகம் கொடுத்ததுக்கு நீங்க நன்றி சொல்ல தான் வேண்டும். මරණාසනින් ඔබට සුවය දීපු නිසා උන්වහන්සේට ස්තුති කරන්න ඕනේ. தேவன் உங்கள் கற்பங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளை பெற பண்ணினதுக்கு நீங்க தேவனுக்கு நன்றி சொல்ல ඔබගේ தான் வேண்டும். ගර්භාෂය ආශිර්වාද කර ළමයින් වදන්ට උන්වහන්සේ தேவன் உங்களுடைய கணவன் மனைவிக்கு ஒரு நல்ல வேலை உயர்வு கொடுத்ததுக்கு நீங்க தேவனுக்கு நன்றி செலுத்த தான் நீங்க வேண்டும். භාර්යාවට හොඳ වැඩක් දීපු නිසා ස්තුති කරන්න. நீங்க ஒரு கிராண்ட் மதரா இருந்தா உங்களோட சந்ததியை தேவன் காண பண்ணினதுக்கு நீங்க நன்றி சொல்ல தான் வேண்டும். තවත් පරම්පරාවක් ඔබට දකින්න ලැබපු නිසා அதனால ස්තුති කරන්න. புதியவர்கள் கூட நீங்க இருந்தா நீங்க நினைக்கலாம், நான் என்னத்துக்கு கை தூக்கணும், நான் என்னத்துக்கு நன்றி செலுத்தணும். இந்த காலை நேரத்துல நான் சொல்றேன், මොනවද අත උස්සන්නේ මොනවද කියන්නේ කියලා. தேவன் ஜீவனை உங்களுக்கு கொடுத்து இந்த ஆலயத்தை நிக்க பண்ணினதுக்கு நீங்க நன்றி செலுத்த தான் வேணும். அதனால யாவரும் கர்த்தருடைய சமூகத்துல யாவரும் கர்த்தருடைய சமூகத்துல எழுந்து நிற்போமா? අපි සෑම දිනම නැකිට இந்த நேரத்தை நான் சொன்ன ஒரே ஒரு காரியம், ஏனென்ற கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறதுக்கு எங்களுக்கு வார்த்தை இல்லைன்னு நாங்க யாருமே சொல்ல முடியாது. දෙවියන් වහන්සේට ස්තුති කරන්න වචනයක් නැහැ කියලා இன்னும் කියන්න බෑ. தாமதமா இருக்கா? அந்த தாமதத்தை எல்லாம் தள்ளி போட்டுட்டு තවත් වෙලා හැර ගිහිල්ලා තියෙනවා. ஆண்டவர் உங்களுக்கு உடை கொடுத்திருக்கிறாரா, உணவு கொடுத்திருக்கிறாரா, ඔබට ඇඳුම්ද உங்களுக்கு ஊழியம் கொடுத்திருக்கிறாரா, அபிஷேகம் கொடுத்திருக்கிறாரா, සේවයද ආලේපදී உங்களுக்கு நல்ல குழந்தைகளை கொடுத்திருக்கிறாரா, தகப்பன் தாயை கொடுத்திருக்கிறாரா, ඔබට අම්මා පියදී உங்களுக்கு நல்ல படிப்பு நல்ல யூனிவர்சிட்டியை கொடுத்திருக்கிறாரா, ඉගෙනීම තියෙනවද? கர்த்தர் உங்கள் தேவைகள் பொருளாதார சந்திருக்கிறாரா, ඔබගේ සෑම දෙයක්ම දෙවියන් நீங்க වහන්සේ வைத்தியசாலையில உங்களோட ரிப்போர்ட்டை நீங்க கொண்டு போகும்போது உங்களோட கண்களால கண்ணீர் போகும்போது கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறாரா? රෝහලට රෝගියන් அதனால நான் இங்க சொல்வதற்கு இங்க ஒன்றுமில்லை. உங்க கரங்களை நீங்க உயர்த்துங்க, உயர்த்தி கர்த்தருக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. நீங்க உயர்த்தி நன்றி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. பரிசுத்த ஆவியான இந்த காலை நேரத்துல உங்களுடைய துதிகளை தான் அவர் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய துதிகளை தான் இந்த காலை நேரத்துல எதிர்பார்க்கிறார். நீங்க choirல நிக்கிறவங்களா இருக்கலாம், மியூசிஷியன்ஸா இருக்கலாம், உங்களோட கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நாங்க நன்றி செலுத்துவோம். இவ்வளவு தூரமாய் என்னை நடத்தி வந்த எபினேசர், ஓ இவ்வளவு தூரமாய் உன்னை நன்மைகளை காண பண்ணின தேவன், உன் வியாபாரத்திலே தேவன் உன்னை நன்மை காண பண்ணினார். ஓ உன் அதிகாரியுடைய கண்கள்ல தேவன் உனக்கு தயவு கிடைக்க பண்ணார். உனக்கு கிடைக்க வேண்டிய விசாக்களை தேவன் கொடுக்க பண்ணினார். நீ இன்டர்வியூக்கு கடந்து செல்லும்போது தேவன் அந்த வேலையை உனக்கு கொடுத்தார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? உன் குழந்தைகளுக்கு தேவன் சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஓ உன் பேர குழந்தைகளை தேவன் காண கிருபை செய்திருக்கிறார். இந்த பலிபீடத்துல நின்று உனக்கு ஊழியம் செய்ய தேவன் தகுதி கொடுத்திருக்கிறார். ஓ பாவங்கள் அக்கிரமங்கள் மனுஷருடைய கண்களுக்கு தெரியாத அந்தரங்க வாழ்க்கையில பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் தூக்கி எடுத்து இந்த ஊழியத்தை உனக்கு நம்பி கொடுத்திருக்கிறார். அதனால கரங்களை உயர்த்தி இன்னும் தேவனை இன்னும் 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 என்னுடைய சத்தம் வராது நீங்க தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. இன்னும் நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ස්තුති කරන්න. ஓரி பாதாரணமா ஷெகதரனே ஓ கோரமோனமோ
நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. இன்னும் நாவுகளில் நன்றி செலுத்துகிறேன். கண்ணீரோடு தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. கண்ணீரோடு தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வீடை கொடுத்திருக்கிறாரா? உங்களுக்கு ஒரு நல்ல திருமணத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரா? இந்த காலை நேரத்துல தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. இவ்வளவு தூரமா என்னை நடத்தி வந்த எபினேசர் என்னை கைவிடாதபடிக்கு, ஆண்டவரே பாதியில என்னை விட்டு விடாதபடிக்கு என்னை நீங்க நடத்தி வந்தீங்களே. ஓ, உங்களை வாய்களை திறந்து பரிசுத்த ஆவியானவரே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவே. யாவரும் கண்களை மூடி தெரிந்த பாடலா இருக்க பாரு, கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஓ, நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஓ, நாதோறும் உம்மை போற்றுவேன் ஆண்டவரே, போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல், நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. அந்த ஒரு குஷ்டரோகி தேவனை திரும்ப வந்து நன்றி சொன்னது போல கர்த்தர் உன்னை இந்த இடத்துல வைத்திருக்கிறார் நன்றி சொல்லுவதற்கு. நடக்காததை குறித்து நீ சிந்திக்காதபடிக்கு நடந்ததை குறித்து தேவனுக்கு நன்றி செலுத்து. ஓ, நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்று. எத்தனையோ நன்மைகள், கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எத்தனையோ நன்மைகளை செய்தாரே, ஓ, உமக்கு நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே. கண்ணீரோடு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. தேவனுக்கு
மகிமைப்படுத்துகிறார். ஓ, அவருடைய கிருபை, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று வசனம் சொல்கிறது. அளவில்லாதவரின் கிருபை. அந்த கிருபைக்கு கரங்களை உயர்த்தி ஆயுள் முழுதும் ஆண்டவரே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறபடியா. அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லா அவரின் கிருபைகள். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லா அவரின் கிருபைகள். ஓ, அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். கரங்களை தலைக்கு மேலாக உயர்த்தி சொல்லும். ஆயுள் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அது 100க்கு அதிபதி. அவருடைய வார்த்தையில ஒரு வல்லமை உண்டு. இயேசுவை பார்த்து அவர் சொன்ன, ஆண்டவரே நீங்கள் வராவிட்டாலும் பரவாயில்ல, உம்முடைய ஒரு வார்த்தை என்னுடைய வேலைக்காரனை சொஸ்தமாக்கும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே. உன் கண்ணீரை அவர் காண்கிறார். அந்நாளை நினைவு கூர்வது போல கர்த்தர் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை. அவர் உன்னை ஒருபோதும் கைவிடுவதும் இல்லை. He is not a God who will leave you the halfway, but He is a God who will lead you to the end. ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. ஐயா என்னை ஒரு விசை நினைவு கூறுங்கள் சொல்லுகிறாயா? உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி எனக்கு அற்புதம் செய்யுங்க. அதிசயம் செய்பவரே. ஐயா அதிசயம் செய்பவரே. ஐயா அதிசயம் செய்பவரே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். கரங்களை கடைசியாக உயர்த்தி சொல். நன்றி சொல். நன்றி சொல்லாமல் சபையார் சத்தத்தோட பாடுவோமா? உமக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் என்று சொல்லவே வேண்டாம். எத்தனையோ நன்மைகளை செய்த தேவன், அவருக்கு நன்றி மட்டுமே சொல்லுவோம். நன்றி 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 என்று சொல்லி நான் ஜீவனோடு என்னை காத்தீங்களே ஆண்டவரே. என் ஆசிர சுவாசத்தை கொடுத்து மகிமைப்படுத்தினீங்களே, உமக்கு நன்றி. அது ஒரு குஷ்ரோகியை போல உன்னை நான் மகிமைப்படுத்த நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. சாஷ்டாங்கமாய் நான் விழுந்து உம்மை ஆராதனை செய்ய நான் வந்திருக்கிறேன். நாள்தோறும் போற்றுவேன். ஆயுள் முழுதும் உம்மை போற்றுவேன் சொல்லுவோமா? ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும்
முழுவதும் ஸ்தோத்திரம், ජීවිතේ ஆயுள் முழுவதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுவதும் ஸ்தோத்திரம். பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ස්වර්ගයේ පියාණනේ මේ උදෑසන නිසා ඔබට ස්තුතියි. ஆண்டவரே, அந்த ஒரு குஷ்டரோகி உம்முடைய சமூகத்திலே வந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து உம்மை மகிமைப்படுத்தினது போல ඒක කුෂ්ඨරෝගීන් ඔබගේ පාපුචුවට වැටී තිබුණ ආකාරය. ஆண்டவரே, என்ன நடக்கவில்லை, என்னை மாறவில்லை என்று நாங்கள் நினையாத பிறகு මොනවාද වෙනස් වුණේ නැත්තේ, මොනවාද වෙන්නේ නැත්තේ කියලා බලන්න. இவ்வளவு தூரமா என்னை நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். මග පෙන්වා ආපු නිසා மரண படுக்கையிலிருந்து எங்களை தூக்கி எங்களுக்கு ஜீவன் கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துகிறேன். අපිට උත්ථානය දීපු නිසා අපිට எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் எல்லைகளையும் நீங்கள் விரிவாக்கினதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ඔබ වැඩි කෙනෙකු නිසා අපිට அதிகாருடைய மனுஷருடைய கண்கள் எங்களுக்கு தயவை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, දයාවක් දීපු නිසා இந்த காலை நேரத்தை ஒரு பொருத்தனை நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆயுள் முழுவதும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆயுள் முழுவதும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துவோம். ஆயுள் முழுவதும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துவோம். ஆயுள் முழுவதும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துவோம். பொருத்தனையோடு இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனை உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். யாவரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். නමස්කාර කරමු. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். සානසේ සියල්ලටම ඉහළයි. இப்ப உங்களை நாங்க இங்க கட்டி எழுப்புறோம் தேசத்துக்கு ஒரு வெளிச்சமாக மாற. ඔබ අපි ගොඩනගන්නේ දේශයට ඔබ ආලෝකයක් වෙන පිණිස. இன்றைக்கு நாங்க பார்க்க போறது கிறிஸ்து நமக்காக கை கொடுத்தார். ක්‍රිස්තුවන්සේ අප උදෙසා අත දුන්නා. இன்றைக்கு அதைத்தான் நாங்க பார்க்க අපි போறோம். ඒකයි බලන්ට යන්නේ. எங்களோட வாழ்க்கையில தேவன் செய்த ஒரு மகத்துவமான ஒரு காரியம். දෙනාන්සේ කරපු මහෝත්තම කාර්යයක් නම් வாசிங்க எபிரேயர் එබ්‍රේව පොත 2ஆம் அதிகாரம் දෙවෙනි පරිච්ඡේදය 15-16 தான் முக்கியமான 15 வார்த்தை. 16 දෙවෙනි පරිච්ඡේදය 15 16 ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். சொல்லுங்க விடுதலை, சத்தமா சொல்லுங்க. නිදහස. இங்க பாருங்க, இங்க நல்லா பார்க்கணும். හොඳට බලන්න. அடிமைப்பட்டிருந்த உங்களை இந்த உலகத்துல இயேசு விடுதலை படுத்தினார். වාල්ව සිටියු මේ ලෝකයේ යේසුස් වහන්සේ ඔබ නිදහස් කළා. சொல்லுங்க, இயேசு சிலுவையிலே முதல் மனுஷனுக்கு விடுதலை கொடுக்கிறார். යේසුස් වහන්සේ කුරුසේ ප්‍රථමයෙන් මනුෂ්‍යයට නිදහස දෙනවා. செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கொடுக்கிறார். කරා වූ පාපයට කමාව දෙනවා. நீங்கள் அதை நினைத்து கொண்டு பிசாசை நினைக்க வைக்க கூடாது. கடந்த கால நடந்த சம்பவத்தை தேவன் மறந்து விட்டுவிடு என்று சொல்லுகிறார். පසුගිය කාලේ සිදුවුණ හැම දෙයක්ම දෙවියන්වහන්සේ අමතක කරන්න කියලා කියනවා. தேவன் மனிதன் அல்ல. දෙවියන්වහන්සේ මිනිසෙක් නෙවෙයි. என்ன, தேவன் மனிதன் அல்ல, பொய் சொல்ல දෙවියන්වහන්සේ மாட்டார். මිනිසෙක් නෙවෙයි බොරු அப்ப කියන්නේ. மனுஷன் பொய் சொல்றோம் என்று வேதம் சொல்லுது. එන සුදු බයිබලේ පෑදුල කියන මිනිසයා බොරු அப்ப කියනවා. කියලා. பரிசுத்தாவி வரும்பொழுதுதான் நாங்கள் பொய்யை தகர்ப்போம். ඒ සුදාත්ම වහන්සේ අප තුල එනකොට තමයි මේ බොරුවට අපි எங்கட නැවතීම. வாழ்க்கையில பொய் சொல்லுவதற்கு பிசாசு ஏவி விடுகிறான். නිතරම අපගේ ජීවිතේ බොරු කියන්නට යක්ෂයා පොළඹවනවා අපිව. அவன் பொய்க்கு தகப்பன். බොරුවට පියා. அவன் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவி. එයාස් මණ්ඩලේ නපුරු ආත්ම. அவன் எங்கள் ஜெபத்தை தடை பண்ணுவான். අපගේ යාඥා බාධා කරන. எங்கள் ஊழியத்தை தடை අපගේ பண்ணுவான். සේවාව බාධා කරන. எங்கள் பரிசுத்தத்தை தடை අපගේ பண்ணுவான். සුද්ධ භාවය පාවදා කරනවා. அது வான மண்டலத்தின் பொல்லாத ஆவி என்று சொல்லப்படுகிறது. එයාස් මණ්ඩලේ නපුරු ආත්ම කියලා කියනවා. அந்த வான மண்டலத்தின் வழியாகத்தான் இயேசு ஏறி போனார் என்று சொல்லப்படுகிறது. එයාස් මණ්ඩලේ තුල තමයි යේසුස් වහන්සේ නැග ගියා කියලා அப்ப කියන්නේ. எந்த பிசாசும் இயேசு கிறிஸ்துவை ஆவியில ஏவி போகும் பொழுது தடைபடவில்லை. නමුත් යේසුස් වහන්සේ කිසි ආත්මයක් බාධා කරේ නැහැ ඔහුගේ එතුමාගේ ගමනට. அவர் மத்திய ஆகாயத்திலே நடுவிலே வருவார். මැද්ද ආසේදී ස්වාමීන් වහන්සේ බැස එනවා. ஆரவாரத்தோடும் எக்கால சத்தத்தோடும் துதியோடும் அங்கே வரும் பொழுது நாங்க பார்ப்போம். ඒ දෙනාන්සේ ඊටමත් යේසුස් වහන්සේගේ පැමිණීම ඊටමත්ම ලස්සනට එන එක අපිට දකින්න அதான் පුළුවන්. சபையில இப்ப ஆரவாரத்தை பிசாசு எடுத்துடுவான். ඒ නිසා තමයි සභාවේ තියෙන මේ සන්තෝෂේ ප්‍රීතිය යක්ෂයා ගන්න උත්සාහ කරනවා. ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை ඒ எடுத்துடுவான். ඔල්වර අඬ දීමේ ශබ්දය ගන්නට හදන්නේ. கர்த்தருடைய மகிமை கொண்டு வர முடியாதபடிக்கு சபைக்குள்ளே உங்களை வச்சு அவன் ஒரு ஏஜென்ட்டாக பயன்படுத்துவான். ඔය දෙනාසගේ මහිමේ ගේන්න බැරි ඔබව අරගෙන ඒජන්ට් කෙනෙක් හැටියට පාවිච්චි කරනවා நீங்க යක්ෂයා. பாடி துதிக்காம மகிமையாக வெளியே போகும் பொழுது அவன் உங்களை பார்த்து சிரிக்கிறான். ඔබ තුල ගායනා කළා මහිමේ කරන්න නැතුව යනකොට යක්ෂයා hina වෙනවා. இது ஆவிக்குரிய ரகசியம். මේක ආත්මික රහසක්.
உங்களுக்கு அப்பா பிதாவே என்று சொல்லத்தக்க கூப்பிடத்தக்க ஆவி உங்களுக்கு தந்திருக்கிறார். අබ්බා පියාණනි කියලා ඔය ආත්මයක් ස්වාමීන් වහන්සේ අපට දී තිබෙනවා. நீங்க இன்னும் கூப்பிட்டு பழகே. තාමත් ඔබ පුරුදුනේ නෑ ඒව අඬහා ගන්න. உங்களுக்கு ஆவியானவர் ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள வந்து தங்கணும். ආත්මයන් වහන්සේ ඉබේම රැඳෙන්නට ඕනේ ඔබ තුල. இயேசு அப்பா பிதாவே என்று உங்க අන්තரංග ප්‍රයර්ல ஜெபம் பண்ணுவீங்க. ඔබගේ රාසිගත ප්‍රේදී අබ්බා පියාණනි කියලා යේසුස් වහන්සේ යාඥා කරන්න இன்னைக்கு ඕනේ. சபையில வெற்றியை காண முடியாம இருக்கிறது விசுவாசிகள் ஜெபத்தில் தேவனோடு உறவில்லை. යාඥාවේ දේව දරුවෝ රැඳෙන්නේ නැති නිසා තමයි ඒ විශ්වාසයේ මහිමේ දකින්න බැරුව තිබෙන්නේ. அவங்களோட சாப்பாடை குறித்து அவங்களோட உடைய குறித்து வீட்டை கொடுத்து கவலைப்படுறாங்க. ඔවුන් කෑම බීම ඔවුන්ගේ ඇඳුම් ගැන ඒවල් ගැන තමයි ලත වෙන්නේ. கவலைப்படுவதனால் ஒரு அடிய முளத்தை உன்னால கூட்டவே முடியாது. ඔබ කනගාටු கட்டை என்றா கட்டதான், நெட்டை என்றா நெட்டதான். ඔබ කවදාවත් අඟලක්වත් උස් වෙන්නත් බෑ පහත් වෙන්නත් බෑ. என்ன கவலைப்படுறதுனால வியாதி வந்தது வேதனை வந்ததுன்னு சொல்லி வீட்டுல உட்கார்ந்தா வெளியில வர முடியாது. ඔබගේ කනගාටුවෙන් ලෙඩ රෝගේ සමග ඔබ ගෙදර හිටියොත් ඔබට එළියට එන්නට බෑ. ஏன்னா துன்பத்தின் வழியிலே நாங்கள் நடத்தப்பட வேண்டும். අපි දුක් කරදර මැද්දේ තමයි අපි ජීවත් වෙන්න ஆவிக்குரிய ඕනේ. வாழ்க்கையில வந்தா உபத்திரவம் இல்லாத கிறிஸ்தவன் இல்ல. ආත්මික ජීවිතයේ උපද්‍රවයන් නැති ක්‍රිස්තියානිකාරයෙක් නෑ. என்ன, துன்பம் இல்லாத கிறிஸ்தவன் இல்ல. දුක් කරදර නැති ක්‍රිස්තියානි කෙනෙක් නෑ. இந்த பாடுகள் மத்தியில நீங்க ஆளுகை செய்றீங்க. මේ පීඩා මැද්දේ ඔබ පාලනය කරන්න ඕනේ. உங்களுக்கு 500 கோடி தந்தாலும் உங்களுக்கு திருப்தியாகாது. කෝටි 500ක් දුන්නත් අර ඔබ තෘප්තිමත් වෙන්නේ නෑ. 1000 கோடி தந்தாலும் உங்களுக்கு කෝටි திருப்தியாகாது. 1000ක් දුන්නත් ඔබ තෘප්තිමත් වෙන්නේ නෑ. ஏன்னா மனம் ஒரு குரங்கு. සිත නැමැති වඳුරෙක් හා සමානයි. அதனால பாஞ்சு கொண்டே இருப்பீங்க. නිතරම පැන පැන සිටිනවා. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கவே மாட்டீங்க. දෙනාසිට ප්‍රථම ස්ථානය ඔබ දෙන්නේම அதனால නෑ. உங்களோட பிரச்சனை எங்களுக்கு தேவையில்லை. ඔබගේ ප්‍රශ්නය අපිට අවශ්‍ය නෑ. ஏன்னா வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பிரச்சனை தான். ජීවිත පුරාම ඔබට ප්‍රශ්නයි. உங்களோட இனிமே நாங்க வாதாடி பிரச்சனை. ඔබත් එක්ක අපි තරග කරන්නට යන්නේ නෑ. நீங்க கர்த்தரோட போய் வாதாடிடுங்க. ඔබ දෙනාසෙත් එක්ක තරග කරන්න. இவ்வளவு காலம் நடுவுல நின்று உங்களுக்காக வாதாடினோம். මෙතරම් කාලයක් මධ්‍යස්ථව ඔබත් එක්ක අපි තරග කළා. இங்க வர்ற ඔබ මේනවා நீ ஆராதிக்கிற නමස්කාර කරනවා. நீ சாட்சியா இருந்தா ஆத்மா கொண்டாரு. ඔබ සාක්ෂිමත් ඉන්නවා නම් ආත්ම ගෙනේ. அல்லாட்டி உனக்கு போதுமென்ற மனதை உள்ளமே போதுமென்று பவுல் சொல்லுகிறார். ඔබට කියන හැටි කියන මනසම ඇති කියලා පවුල්තුමා කියනවා. சின்ன வீட்டுல இருந்து சாப்பிட்டு வர்றாக்கெல்லாம் வலது கிழமை ஒரு பெரிய பொடி அலையிலே நிவச சொல்லுங்க. கேம வாடகை வீட்டுல இருக்காரு ஒரு பெரிய அலையிலே சொல்லுங்க. කුඩියකට නිවසක්. நீங்க பாக்கியவான். ඔබ වාසනාවන්තයි. ஏன் பாக்கியவான்? ඇයි වාසනාවන්ත? உங்களுக்கு கடன் இல்ல, ඔබට ණය නැහැ. குடும்பமா இருக்கிறீங்க, පවුල් වශයෙන් ඔබ ඉන්නවා. சந்தோஷமா இருக்கிறீங்க, සන්තෝෂයෙන් ඉන්නවා. மகிழ்ச்சியா ප්‍රීතියෙන් இருக்கிறீங்க. ඉන්නවා. எத்தனை பேர் பஸ்ல வர்றீங்க வலது ඊදෙනේ கிழமை බස් එකේ ඉන්න අය ඉන්නවා. பஸ்ல சரி අතොස්වන් ஓட்டோல வராக்கள் கை ත්‍රිවිල් வைக்கிறாங்க. එකේ එන අය අතොස්වන්. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். එනාසිර ස්තුතියි. என்ன கர்த்தர் உங்களை வழி நடத்துறார். එනාසේ මඟ පෙන්නනවා. என்ன கர்த்தர் உங்களை வழி நடத்துறாரு, வழி நடத்த இல்லையா? මඟ පෙන්නනවද නැද්ද? சத்தமா பேசுங்க. வழி நடத்துறாரு, வழி நடத்த මඟ இல்லையா? පෙන්නනවද නැද්ද? வழி நடத்துறார். මඟ පෙන්නනවා. ஆதி திருச்சபை அனுதினமும் கூடிச்சுது. ඒ සුදු සභාවේ පටන් ගැනීමට හැමදාම එක් රැස් වුණා. ஆனா இன்னைக்கு வந்து கூடுறதுக்கு ஏதோ ஒரு ஆங்கிலிக்கன் சபை மாதிரி சபை மாற பாக்குது. දැන් ඇංගලිකන් සභාවක් වගේ රැස් වීමට ඉතා අමාරු තත්ත්වයක් තිබෙනවා. அவங்க பரிசுத்தாவில நிரப்பப்பட மாட்டாங்க. සුදත්මන වහන්සේගෙන් ඒගොල්ලෝ පිරෙන්නේ නැහැ. அவங்க சாட்சி சொல்ல ඔය மாட்டாங்க. සාක්ෂි மெத்தடிஸ்ட், කියන්නේ பேப்டிஸ்ட், ஆங்கிலிக்கன். බැප්ටිස් ඇංගලිකන්. அவங்களுக்கு ஒரு மணித்தியாலம் தான் சபையில இருக்க උන්ට එක முடியும். පැයක් තමයි සභාව ඉන්න පුළුවන්. கமிட்டியில சண்டை ඒ பிடிப்பாங்க. කමිටියගේ රණ්ඩු වෙනවා. என்ன காசு கொடுக்குற ஆக்களை பெருசா வச்சிருப்பாங்க. ඒ මුදල් දෙන අයව තමයි උඩින්ම ஆனா තබන්නේ. இங்க அப்படி இல்ல. දැන් මේම නෙවෙයි. கர்த்தருக்குள்ளாக வாழ்றவர்கள் ஜெயத்தை பெறுவார்கள். දෙනාසෙත් එක්ක ජීවත් වෙන වලது கிழமை ஒரு பெரிய அல்லை சொல்லுங்க. හalleluya කියන දකුණු என்ன, අතොස්වල. இங்க நாங்க சொல்லப்படுது அடிமைத்தனம் இல்ல. சொல்லுங்க. වහල් භාවයක් නැහැ කියලා சத்தமா කියනවා. சொல்லுங்க. சத்தமாக. என்ன? வலது கிழமை ஆண்டவரே சொல்லுங்க, எங்களுக்கு எங்களோட வாழ்க்கையில விடுதலை මගේ சொல்லுங்க. ජීවිතේ නිදහස. சொல்லுங்க இயேசுவே. යේසුනි சொல்லுங்க விடுதலை. නිදහස. வாசிங்க அடுத்த வசனத்தை. ஆதலால் ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை இங்க கொடாமல் பாருங்க, இங்க என்னைய பாருங்க, இங்க பாருங்க. தேவ தூதருக்கு உதவியாய் கை கொடாமல் දේව දූතයන්ට උදව් කරන්නට අත නොදී ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆபிரகாமுடைய சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ආබ්‍රහාම්ගේ கரங்களை தட்டி පෙළපතට ஸ்தோத்திரிங்க. උදව් දුන්නා. தேவதூதருக்கு கொடுக்க இல்ல, දේව දූතයන්ට දුන්නේ නැහැ. ஆபிரகாமுடைய சந்ததி. ආබ්‍රහාම්ගේ පෙළපතට சந்ததி பலது உண்டு. ඒ පළ බොහෝ පෙළපත් තිබෙනවා. இந்த சந்ததியிலிருந்து ஆபிரகாமுடைய சந்ததியாக வருகிற தேவ பிள்ளைகள் தான் இந்த பூமியிலே ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்திலே இருப்பார்கள். ඒ ආබ්‍රහාම්ගේ පෙළපතින් එන දරුවෝ තමයි ඒ ආත්මික ஐஸ்வர்யතාවය ලබා ගන්න. என்ன, அவர்கள் போய் சாட்சி கொடுப்பார்கள், வீட்டு கூட்டம் நடத்துவார்கள், பரிசுத்தமாயிருப்பார்கள், ஆலயத்துக்குள்ளே வர வாஞ்சையாயிருப்பார்கள்,
கொடுப்பார்கள். ඒගොල්ලෝ දෙයි දේවස්ථානයට එයි සේවය ஏ කරයි. அவர்கள் සාක්ෂි ஆபிரகாமுடைய சந்ததி. ඒ ආබ්‍රගාම්ගේ පෙළපත. அப்ப அந்த ஆபிரகாமுடைய சந்ததிக்குள்ளாக இந்த பூமியிலே பல சந்ததிகள் மத்தியிலே வாழ்றோம் என்று பவுல் எச்சரிக்கிறார். ආබ්‍රගාම්ගේ පෙළපත වගේ බෝ පරම්පරාවන් මේ දේශයේ ඉන්න බව පවුල්තුමා අඟවනවා. வாசியுங்கள் முதலாவது ප්‍රථමයෙන් பிலிப்பியர் புத்தகம் පිලිප් පොත 2ஆம் அதிகாரம் දෙවනි පරිච්ඡේදය 15-16 வாசிங்க. 15 கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே கோணலும் மாறுபாடுமுள்ள சந்ததி. ஆபிரகாமுடைய சந்ததிக்கு அவர் கை கொடுக்கிறார். ආබ්‍රගාම්ගේ පරම්පරාවට අත දෙනවා. கோணலும் மாறுபாடும் වංක ඉතුවක්කාර சந்ததி. ඒ පරම්පරාව. நீ கோணலாக நடப்ப, ඔබ වංකව ඇසිරෙනවා. சொன்னதை செய்ய மாட்ட. ඔබ කියපු දේ කරන්නේ නැහැ. என்ன? அது உலகத்தின் சந்ததி. ඒ ලෝකයේ පරම්පරාව. அப்படி நாங்க மாறக்கூடாது. අපි ඒ වගේ වෙනස් වෙන්න නරකයි. வாசிங்க. குற்றமற்றவர்களும் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு தேவனுடைய சத்தமா சொல்லுங்க. அந்த வசனத்தை இல்லாம திருப்பி வாசிங்க. හැමෝම කියවන්න. கவனமா வாசிங்க. கோணலும் திருப்பி அதை நிப்பாட்டி வாசிக்கணும். எப்படிப்பட்ட சந்ததிக்குள்ள வாழ்றோம்? කොයි වගේ පරම්පරාව? கோணலும் වංක மாறுபாடும் உள்ள சந்ததி. ඉතුවක්කාර පරම්පරාව. குற்றமற்றவர்களும் නිර්දෝෂ கபடற்றவர்களும் අවංක தேவனுடைய மாசற்ற வலதுகரம் சொல்லுங்க. தேவனுடைய மாசற்ற பிள்ளைகள். சத்தமா சொல்லுங்க. නාසයේ අමිල වූ දරුවෝ. தேவனுடைய மாசற்ற பிள்ளை. නාසයේ අමිල වූ දරුවන්. என்ன? அப்சலோம்ல குற்றம் காண கண்டுபிடிக்க முடியல. අබ්සලෝන්ගෙන් වැරදි දකින්න කැලැල්ලක් තිබුණේ නැහැ. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவன் மிகவும் அழகுள்ளவன். ඉස්ස පතුල දක්වා ඌ තුල කිසි කැලැල්ලක් තිබෙන්නේ නැහැ කියලා කියනවා. என்ன? ஆனால் அவருடைய உள்ளமோ தகப்பனை கொல்ல வேண்டும் என்று නමුත් நினைத்தார். ඇතුළාන්තයෙන් පියාව මරන්න ඕනේ කියන ඇඟීමක් කොට තිබුණා. அவர் தகப்பன் ඒ පියා தன்னுடைய பிள்ளை තමගේ දරුවා துரோகம் செய்ய மாட்டான் என்று தாவீது நினைத்தான். ද්‍රෝහිකම් කරන්නේ නැහැ කියලා දාවිත්තුමා හිතුවා. தாவீது அப்சலோமுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றினார். අබ්සලෝන්ගේ ආසාවන් දාවිත්තුමා ඉටු කළා. தாவீது நினைக்கவில்லை அப்சலோம் தாவீதை கொலை செய்வான் என்று. දාවිත්තුමා හිතුවේ නෑ අබ්සලෝම් එයාව මරන්නයි කියලා. உன்னுடைய ஆவி கவனமா இருக்கும். ඒ ආත්මේ ප්‍රවේශමෙන් இந்த බලන්න. இடத்துல நீ ஆராதிக்கிற ඔබ නමස්කාර කරනවා. வெளிப்புறம் இல்ல, உள்புறகம், ඔබ පිටස්තර නොවේ ඔබගේ ඇතුළාන්තය තමයි. உள்ளான வாழ்க்கை, ඇතුළාන්ත ජීවිතය. தேவன் காண்கிற வாழ்க்கை. එනාන්සේ දකින ජීවිතය. இந்த சபைக்கு எப்படி இருக்கிற, සභාවට කොහොමද ඉන්නේ? ஊழியக்காரனோட எப்படி இருக்கிற, සේවකයත් එක්ක කොහොමද? இந்த தரிசனத்தை எப்படி இருக்கிற. ඔබ දර්ශනයත් එක්ක කොහොමද? அப்சலோம் அழகுள்ளவன், අබ්සලෝම් ලස්සනයි. ஆனா தகப்பன் நேசித்தார். නමුත් පියා ප්‍රේම කළා. ஆனா தகப்பனைய கொலை செய்ய அவன் தீர்மானம். නමුත් තාත්තවත් මරන්නට තීරණය முடிவு කළා. என்ன நடந்தது? අවසානයේ මොකද උනේ? நடுவிலே தொங்கினார். ගහක එල්ලුණා. கிறிஸ்து நடுவிலே தொங்கினார். විශ්වාසෙත් එල්ලුණා ගහක. அநேகரை மீட்டார். අමු බෝ අයව මිදෙව්වා. அப்சலோம் ராஜ்யம் இல்லாமல் அடக்கம் பண்ணப்பட்டார். අබ්සලෝම්ට රාජ්‍යයක් නැතුව එයාව භූමදාන කළා. உன் தகப்பனுக்கு நீ உண்மையா இரு. ඔබගේ පියාට අවංක වෙන්න. பரிசுத்தாவிக்கு உண்மையா இரு. සුදත්මන් වහන්සේට අවංක වෙන්න. அவர் உண்மையில் நம்பிக்கையா இருக்கிற. ඒ ඔබ කෙරේ විශ්වාසය இந்த තබනවා. இடத்தை விட்டு போனோன்னு நீ பரிசுத்தாவிக்கு சொந்தம். ඔබ මෙතනින් යනකොට සුදත්මන් වහන්සේට අයිති. இந்த இடத்துல இருக்கும் பொழுது பாச சாரங்கபாணி உன்னை கண்ட்ரோல் பண்றேன். මෙතනදී සාරංගපාන ඔබ පාලනය කරනවා. என்ன மிஸ்பாட நாமும் தூஷிக்கப்படக்கூடாது. මිස්පාගේ නාමය අපාස වෙන්න අරකයි. நீ வெளியே போய் என்ன செய்யறாயோ தகப்பன் மேலே பார்த்து கொண்டிருக்க. ඔබ පිටදී මොනවද කරන්නේ? පියා බලා සිටිනවා. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென் කියන්න. வாசிங்க. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே கோணலும் மாறுபானமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் குற்றமற்றவர்கள். சொல்லுங்க වැරදි නැති. சத்தமா சொல்லுங்க. වැරදි නැති. சத்தமா சொல்லுங்க. குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் கபடற்றவர்கள். சத்தமா சொல்லுங்க. அடுத்தது தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு தேவனுடைய නිර්දෝෂ மாசற்ற பிள்ளைகள். නිර්දෝෂ දරුවන්. தேவன் உன்னை பயன்படுத்த விரும்புற. එනන්සේ පාවිච්චි කරන්න කැමති. தேவன் தேடிக்கொண்டிருக்க. එනන්සේ සොයාගෙන ඉන්නවා. தம்முடைய வல்லமை யாருக்கு கொடுக்கலாம்? තමාගේ බලය කාටද දෙන්නට ඕනේ කියලා. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. வாசிங்க அடுத்தது. எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் என்னன்றாம அந்த கோல் இங்க கொண்டு வச்சாச்சு பூக்கே இல்லை. ඒ තිබ්බට ඒ සැරෑටියේ කිසිම පළදැරිවේ නැහැ. துளிர் விட இல்லை. ඒ දළු දැම්මේ නැහැ. பலிபீடத்துல துளிர் விடவும், ඒ පූජාසනේ දළු දහන්නට ඕනේ. காய் காக்கணும். ඒ ගෙඩි එන්නට ඕනේ.
பூ பூக்கும், මල් එන්නට ඕනේ. பழம் வரணும். ගෙඩි එන්නට ඕනේ. மற்ற கோல் எல்லாம் மொட்டை ஆயிடுச்சு, අනිත් සැරෑටි ඔක්කොම මොට්ට වුණා. முறுமுறுப்பு. ඒ කොඳුරනවා. ஆனா ஒரு கோல் නමුත් එක සැරෑටියක් විතරක්. கர்த்தருக்கு ஊழியம் செய்யற கோல். උන්වහන්සේට සේවය කරන සැරෑටිය. அத முறுமுறுப்போடு செய்யாத. ඒක කොඳුරන සමග කරන්න එපා. ஒரு ஆமே சொல்லுங்க. ආමෙන් කියන්න. கிறிஸ்து இங்க சிங்காசனம் அமைக்கும். ක්‍රිස්තුවන්සේගේ සිංහාසනය මෙතන සිදු වෙන්නට இந்த ඕනේ. பலிபீடத்துல கிறிஸ்து இருக்கும். මේ පූජාසනයේ ක්‍රිස්තුවන්සේ ඉන්නට ඕනේ. என்ன இந்த இடத்துல பலிபீடத்துல இருந்து அவர் bless பண்ணோம். ඒ පූජාසනේ ඉඳලා ඔබ ආශිර්වාද කරන්න அதுக்கு ඕනේ. பிசாசுடைய ஏஜென்ட்டாக நீ மாறக்கூடாது. නමුත් යක්ෂයාගේ ඒජන්ට් කෙනෙක් වෙන්න එපා. சொல்றவங்களா? பிசாசு உங்களை பிடிக்க பார்க்கலாம். යක්ෂයා අල්ලන්න බලනවා. அதான் போனங்களாம் பார்த்தோம், பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. යක්ෂයාට ඉඩ දෙන්න එපා කියලා අපි ගිය සුමානේ බැලුවා. என்ன பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. යක්ෂයාට ඉඩ දෙන්න එපා. இடம் கொடுத்தா வந்து அமர்ந்துடுவான். නමුත් ඉඩ දුන්නොත් එයා වාඩි වෙනවා. கர்த்தருக்கு இடம் கொடு. එනාසෙට ඉඩ දෙන්න. கர்த்தர் மகிமையான காரியம். එනාසේ මහිමාන්විත ஒரு ஆமென் කාර්යය சொல்லுங்க. කරනවා. ආමෙන් කියන්නේ. சரி, என்ன கோணலும் மாறு சொல்லுங்க. முதலாவது என்ன சந்ததி? වංක ඉතුවක්කාර. கோணலும் மாறுபாடுனா என்ன அர்த்தம்? මේ වංක ඉතුවක්කාර කියන டக்குனு තේරුම. போவோம். எரோமியா යෙරෝමියා. வாசிங்க 2ஆம் அதிகாரம் යෙරෝමියා දෙවනි පරිච්ඡේදය. 19வது வசனம். 19 පදය. உன் தீமை உன்னை தண்டிக்கும் ம். உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும் உன் மாறுபாடுகள், ඔබගේ ද්‍රෝහී. இதான் மாறுபாடுல சந்ததின்னா என்னன்னு சொல்றோம். ඒ ஆ, වංක පරම්පරාව வாசிங்க. කියන එක. ஆ, நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் உன் தேவனாகிய கர்த்தரை, அடுத்தது நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் உன் தேவனாகிய கர்த்தரை අරදමා. விட்டாச்சு. අර දැමුවා. வாசிங்க. என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் என்னை பற்றும் பயம், கர்த்தரை குறித்து பயமே இல்ல. දෙනාසේ කෙරේ තියෙන බය නැතුව ගියා. பயம் இல்ல கர்த்தரை குறிச்சு. දෙනාසේ කෙරේ බය නැතු වුණා. நான் ஏன் அவருக்கு பயப்படுவோம்? මම ඇයි මොකටද බය වෙන්නේ? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை கர்த்தர் தேடுகிறார். දෙනාසේ බය වෙන ஓ, இந்த මනුෂ්‍ය சபையை දෙනාසේ සොයනවා. உயர்த்துவதற்கு நீதான் தேவை. ඒ උසස් කරන්න ඔබයි අවශ්‍ය. கர்த்தருக்கு ஒரு பயம் உனக்கு வரணும். දෙනාසේට බයක් ඕනේ. வாசிங்க. எத்தனை பொல்லாப்பும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று உணர்ந்து கொள்ளென்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். யார் சொல்றார்? தேவனை நம்பு. දෙනාසේ විශ්වාස வலதுகளை කරන්න. சொல்லுங்க, தேவனுக்கு பயப்படு. சொல்லுங்க, දෙනාසේට බය වෙන්න. சத்தமா சொல்லுங்க. தேவனுக்கு பயப்படுற மனுஷன் දෙනාසේට බය වෙන මනුෂ්‍යයා. கர்த்தர் தேடுறாரப்பா. දෙනාසේ සොයනවා. என்ன? தேவனுக்கு நடக்கிற மனுஷன். දෙනාසේට වෙවුලන මනුෂ්‍යයා. ஏசாயா 66:2 குயிக். එසායා 66:2. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டத்தினாலே இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். யாரை பாப்பாரா? කාවද බලන්නේ? வாசிங்க. அடுத்த வசனம் குயிக்கா. மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொல்லுகிறவனாகவும் ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்தறுக்கிறவனாகவும் காணிக்கை படைக்கிறவன் பன்றி இரத்தத்தை படைக்கிறவனாகவும் தூபம் காட்டுகிறவன் விக்கிரகத்தை ஸ்தோத்திரிக்கிறவனாகவும் இருக்கிறான். பாருங்க, மனம் திரும்ப எப்படி இருக்கிறான்? ඔබ සිත් ඇරෙන්නේ නැති කෙනා කොහොමද ඉන්නේ කියලා බලන්න. மாட்டை வெட்டி பழகினவன் இப்ப மனுஷனை வெட்டுறான். ඒ ආහාරකව කපපු මනුස්සයා දැන් මනුස්සයන් කපනවා. பக்கத்து தட்டி சொல்லுங்க, வெட்டாத, ஜாக்கிரதை சொல்லுங்க. කපන්න එපා. எதுக்கும் தயார் அவன். මෝන දෙයකටත් ஏ, සූදානම්. கர்த்தருக்கு பயப்படாவிட்டால் மாறுபாடு உள்ளவன் எதுக்கும் தயார். වෙනාන්සට බය වෙන්නේ නැති මනුස්සයා ඕන දෙයකට සූදානම්. முதலாவது பார்த்தோம். ප්‍රථමයෙන් බැලුවා. இரண்டாவது 78வது சங்கீதம் பாருங்க, எப்படி blessing, 78 වෙනි ගීතාවලිය. எப்படி எங்களை கொண்டு வந்து bless பண்றான்னு பாப்போம். කොහොමද ගෙනල්ලා ආශිර්වාද කරන 78 වෙනි ගීතාවලිය. வாசிங்க 78வது சங்கீதம் 78 වෙනි ගීතාවලිය. 6, 7, 8. අය 7 8. இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாத படிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். பாருங்க, அடுத்த சந்ததி பாருங்க. ඊළඟ පරම්පරාව. திருப்பி வாசியமா கவனமா என்னைய பாருங்க, என்னைய பாருங்க, எழுதி கொள்ளுங்க, வாசிங்க. இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய இனி பிறக்கும் பிள்ளை. இப்ப இன்றைக்கு பிரதிஷ்டை பண்ணிட்டோம். අපි කැප කළා. அந்த பிள்ளை ඒ දරුවා. ஆண்டவர் சொல்ற, உங்க பிள்ளைக்கு நான் ஞானத்தை கொடுப்பேன். ස්වාමීන් වහන්සේ කියන මම ප්‍රඥාව දරුවට දෙනවා.
உண்ட பிள்ளை பிறக்கிற சந்ததி. ඔබගේ දරුවා ඉපදෙන පරම්පරාව. வாசிங்க. ஆ பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு ஆ அவர்கள் எழும்பி ஆ. தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும் படிக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கு ඔබගේ දරුවන්ට அவர்கள் சொல்லும்படிக்கு කියන්නට පිණිස. தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவன் மேல் දෙනා யார் மேல் நம்பிக்கை? බලාපොරොත්තු மனுஷன் மேல் இல்ல, யார் மேல் நம்பிக்கை வைக்கணும்? කෙරේ නෙවෙයි. தேவன் மேல் நம்பிக்கை வைத்து දෙනාසේ කෙරේ බලාපොරොත්තු. தேவனுடைய செயல்களை மறவாமல் என்ன செய்யற மறவாமல். දෙනාසේ ක්‍රියා எத்தனை பேருக்கு தேவன் செயல் தந்திருக்கிறார்? දෙනාසේ ක්‍රියා කරලා அதை மறக்க கூடாது. ඒ ක්‍රියාවන් අමතක කරන්න එපா. வாசிங்க. அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும் படிக்கும் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் என்னது? தேவனை දෙනාසේ ස්ථීරව உறுதியா பற்றி கொள்ள. ස්ථීරවල්ල ගන්න. உறுதி. நான் ස්ථීර ரட்சிக்கப்பட்டேன். බව. මම ගැලීම ලැබලා තිබෙනවා. என்ன உறுதி? ස්ථීර භාවය. வாசிங்க அந்த வசனத்தை. தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் தேவனை யாரை பற்றி கொள்ள இல்ல, தேவனை உறுதியா பற்றி கொள். දෙනාසේ ස්ථීරවල්ල ගත්තේ නැහැ. முரட்டாட்டமும் என்னது? முரட்டாட்டம். ඒ මුරණ්ඩුකම. முரட்டாட்டம் அதுக்கும் சொல்லி காட்டு. அடுத்தது கலகமும் உள்ள சந்ததியாகிய என்னது? என்ன சந்ததி? කැරලිකාර පරම්පරාව. கலகமுள்ள சந்ததி. කැරලිකාර පරම්පරාව. கலகமுள்ள சந்ததி. ඒ කැරලි ගාන පරම්පරාව. பாருங்க, இதுக்குள்ள மட்டும்தான் கர்த்தர்களை ஆசீர்வதிக்கிறார். එනකොට තමයි ආශිර්වාද முதல் சொன்ன என்னது? என்ன சந்ததி? மாறுபாடுள்ள சந்ததி. හිතුවක්කාර இப்ப என்னது? කැරලිකාර පරම්පරාව. கலகமுள்ள சந்ததி. කැරලිකාර පරම්පරාව. அடுத்தது தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாத படிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். அப்பா பிதாக்கு ஒப்பாகாதப்பா. පියවරුන්ට ඔබ සමාන වෙන්න එපා. உன் அம்மா அப்பா சினத்துல ஜெபிக்காம இருக்க. ඔබගේ අම්මා තාත්තා යාඥා නොකර ඉන්න உன் පුළුවන්. அப்பா ஜெபிக்காம ඔබගේ இருக்க. තාත්තා යාඥා நீ නොකර. அதை பார்த்து பின்மாற்றம் அடையாத. ඔබ ඒක දැකලා පසුබට වෙන්න එපා. நீ வந்துடு. ඔබ ඉන්න. இப்போ உண்ட சந்ததி දැන් ඔබගේ පරම්පරාව. என்ன? நீ ஆசீர்வதிக்கப்படும். ආශිර්වාදය ලබන්න ඕන. அவங்கள ஃபாலோ பண்ணாத. ඒ අයව ෆලෝ කරන්න එපා. கர்த்தர் சொல்றார். එනන්සේ කියන. நீ இப்ப எழும்பு. ඔබ දැන් නැගිටින්න. உன் குடும்பம் வாழும். ඔබගේ පවුල ජීවත් வலது கழிச்சு வந்து பெரிய எல்லாம் Hallelujah சொல்லுங்க. කියන්නේ. இப்ப நீ எழும்பு. அதை குற்றம் சாட்டி கொண்டிருக்காத. ඔබ නැගිටලා ඒගොල්ලෝ වැරදි කියන්න එපා. வாசி பாருங்க 1 சாமுவேல். 1 சாமுவேல். முரட்டாட்டம் உள்ளதுக்கு என்ன சொல்றேன்? ඒ ඉතුවක්කාර කමට කියන දෙයක් බලන්න. 1 சாமுவேல். 1 சாமுவேல். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 15 වෙනි පරිච්ඡේදය. வாசிங்க 21 22. 21 22. ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதான மாணவிகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். ஆண்டவர் சொன்ன அந்த கொள்ள தேவையில்லை. ස්වාමීන් වහන්සේ කිව්වා මරලා දාන්න කියලා. வாசிங்க அடுத்தது. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கீழ்ப்படிதல் உத்தமம். என்னது? ඒ කීකරුකම උතුම්. என்னது? கீழ்ப்படிதல். கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு வரும். දෙනාසෙර කීකරු වෙලා එන්න ඕනේ. என்ன அடுத்தது? இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும். என்னது? இரண்டகம் பண்ணுதல். කැරලිකාරකම. அப்ப ரெண்ட சொன்னதை செய்யாம மாற்றி செய்வது. ඒ කියපු දේ ஏமாத்துவது. රවට්ටීම. அது பில்லி சூனியம். ඒක හූනියමකට සමානයි. என்ன? பில்லி சூனியம் வருமா? ඒ හූනියමකට සමානයි. சூனியம் வைக்காம சூனியம் வருது. ඒ අනවින කරන දේවල් அடுத்தது කරනවා. முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும். முரட்டாட்டம் பண்றது என்னத்துக்கு? මොනවටද? அவபக்தி. මුරණ්ඩුකම அப்படின்னா අවබක්තිය. அற்புதம் நடக்காது. එයාස්කම් සිදු වෙන්නේ නැහැ. அவபக்தி. අවබක්තිය. விக்கிர ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. என்னத்துக்கு சரியா இருக்குது? රූප නමස්කාරයට. பசங்கட வீட்டுல விக்கிர ஆராதனை எடுத்துட்டேன். අපේ ගෙදර රූප නමස්කාරය අරන් දැම්ම. ஆனா முரட்டாட்டம். නමුත් මුරණ්ඩුකම තිබෙනවා. என்ன? வாழ்க்கையில. ජීවිත. அடுத்தது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். என்னத்த வார்த்தைய? මොනවද වචන? கர்த்தருடைய வார்த்தையை நீ புறக்கணித்தபடியா நீ ராஜா இல்ல. ඔබ දෙනාන්සේගේ වචනය ප්‍රතික්ෂේප කරන නිසා ඔබ රජ. கர்த்தருடைய வார்த்தையை இறுக பற்றினா நீ ராஜாத்தி ராஜகுமாரன். ඔබ තදින් අල්ලගත්ත නම් වචන ඔබ රජය රජෙක්.
ராஜாக்கு எல்லா ஆசீர்வாதம் கொடுக்கப்படும். එය රජතුමාට සියලු ආශිර්වාද දෙනවා. பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்காத. දෙනාසික சொல்லுங்க, වචනය ප්‍රතික්ෂේප කරන්න உங்க එපා. கையில இருக்கிறது தங்கம். ஒரு ஆமென் ඔබගේ சொல்லுங்க. අතේ තියෙන රත්තරන්. என்ன நல்ல வடிவா சொல்லித்தாரன். சந்ததி அடுத்து இயேசு சொந்த சந்ததியை பாருங்க. ඒසුස් වහන්සේගේ පරම්පරාව බලන්න. அதுதான் பயங்கரம் அப்பா. ඒක තමයි භයානක. சரியா முடிப்போம். என்ன பாருங்க, அதுக்குள்ள மத்திய மாற்கு 8ஆம் அதிகாரம் මාක් 8 වෙනි පරිච්ඡේදය. 35, 36, 34 இயேசு சொல்றாரா? கவனமா அண்டர்லைன் பண்ணும். வாசிங்க. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். தன் ஜீவனை ரட்சிக்கிறவன் கர்த்தருடைய பெரிய ஊழியத்தை இழந்து போவான். ලොකු සේවය නැති කරගෙන எனக்கு வேலை, எனக்கு சம்பளம், என் வாழ்க்கை, என் பிள்ளை, அவன் அதை இழப்பான். ඒක අයිමි කරගන්නවා. என்ன இழந்து போயிடுவான். අයිමි කරගන්න. வாசிங்க. என் நிமித்தமாகவும் என் நிமித்தமாக, இங்க பாருங்க பக்கத்துல சொல்லுங்க, இயேசு நிமித்தமா என்ன செய்த சொல்லுங்க. යේසුස් කරුණ කොටගෙන මොනවද කරන්නේ? இயேசு நிமித்தமா என்ன செய்த? යේසුස් වහන්සේ උදෙසා මොනවද කරන්නේ? என்ன செய்த? ඔබ මොනවද කරේ? நாங்க எல்லாம் விட்டு வந்த ஆட்கள். අපි හැමදේම අත්හැර ආපු අය. எங்களுக்கு எதிர்காலம் இல்ல. අපිට අනාගතයක් නැහැ. சொல்ல விடுங்கதா, எங்களுக்கு எதிர்காலம் இல்ல. ஆனா අනාගතයක්. faith, අපිට ඇදහිල්ල. நம்பிக்கை, විශ්වාසය. இருதயம் இன்னும் கடினமா இருக்கு. හදවත හරිම දැඩි. ரட்சிப்புக்காக இன்னும் அலை இல்ல. ඒ ගැලවීමට ඇඬුවේ வாசிங்க. என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தம் காஸ்பலுக்காக தியாகம் பண்றாள். ඒස්බාරංචි උදෙසා. தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். தன் ஜீவனை ජීවිතය අයිමි කරගන්නා. இழக்கிறவன் ඒක ලබා ගන්නවා. என்ன? இழந்து போறவங்க. අයිමි කරගත්ත. சுவிசேஷத்துக்காக සුභාරංචි வந்த උදෙසා. பெரிய ஊழியக்காரெல்லாம் படுக்கையில கத்தி கத்தி தான் செத்தாங்க. බොහෝ සේවකයෝ කෑ ගාලා අඬලා තමයි මැරුණේ. பயங்கரமான கத்து. භයානක විදිහට. சுவிசேஷத்துக்காக பாடு, ஜீவனை சுபாராஞ்சி கொடுக்க. உதேசம். ஐயோ ரட்சிக்கப்பட நான் காலையில எழும்பி ஆண்டவரே இந்த தேச ஜனக்காக ஜெபிக்க. உங்களோட வாழ்க்கை மாறும். මගේ ජීවිතය වෙනස් වෙන්න ඕනේ. வலதுகிழமை சொல்லுங்க, දකුණු අත ඔසවලා ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த வேலை வியாபாரத்தை விட රැකියාව, மாட்டோம். ව්‍යාපාරය අතාරින්නේ சத்தமா சொல்லுங்க. வாசிங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் மனுஷன் உலகம் முழுவதையும் නැහැ. ලෝකේ පුරාම ආදායම් කරගත්තා. தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என்ன பக்கத்துல சொல்லுங்க, ஜீவனை நஷ்டப்படுத்தா சொல்லுங்க. ජීවිතය අලාභ කරගන්න එපා. அதுதான் கர்த்தர் ரட்சித்து இருக்கிறார். අනිත් අය ඔබ ගලවන්න. வாசிங்க. மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். அப்பா உங்க ஜீவனுக்கு இதாக தங்கத்தை கொண்டு போய் கொடுப்பியா? ඔබගේ ජීවිතයට සමාන මුදල් රත්තරන් දෙන්න පුළුවන්. சபை அப்படியே அக்கினியினால் இறங்கு. சபா வாமே கிண்ணம் வாசிங்க, வாசி டக்குன்னு போயிடுவோம். ஆதலால் விபச்சாரமும் என்னது இங்க பாருங்க, இயேசு சொல்றார். இயேசு. ஆதலால் ඒ නිසා விபச்சாரமும் விபச்சாரமும் பாவமும் உள்ள பாவம் உள்ள இந்த சந்ததியில் இந்த சந்ததி, இங்க பாருங்க பாருங்க, கர்த்தருங்களை எப்படி ரத்தத்தினால் கழுவி ஆபிரகாம் சந்ததியா கொண்டு வர்றார். வலதுகிழமை ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. හලෙලුයා කියන්නේ. இதுக்குள்ள நீங்க சிக்கிக் கொள்ள கூடாது. මේකට ඔබ අවු වෙන්න අරකයි. வாசிங்க. என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடும் கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். என்ன செய்வான்? මොනවද වෙන්නේ? விபச்சார சந்ததி මේ කාමචාචාර පරම්පරාව. வார்த்தையை மகிமைப்படுத்தாது. වචනේ මයිමයට පත් ஓய்வு කරන්නේ. நாளை கடைபிடிக்காது. සබත් දවසේ අනුගමනය කරන්නේ. ஓய்வு நாள் சரியா கடைபிடி. ඒ සබත් දවස් හරියට අනුගමනය කරන්න. ஏன்னா உயிர்த்தெழுதே வல்லமை அங்க வருது. ඒ උත්තානේ බලය එතන එනවා. உன்னுடைய இஷ்டத்தின்படி நடக்காத. ඔබගේ කැමැත්ත අනුව ජීවත් වෙන්න එපා. உனக்கு வந்ததெல்லாம் கர்த்தர் நிமித்தமா தான். ඔබට හැම දෙයක්ම ආවේ දැන් වහන්සේ කරුණ කොට தேவனை மகிமைப்படுத்து. ඒ මයිමයට පත් කරන්න. பலத்த கரம் வந்துச்சு. බලවත් දෑත පැමිණියා. முரட்டாட்டமுள்ள கலகமுள்ள சந்ததியா மாறாத. ඒ මුරණ්ඩු පරම්පරාවක් ලෙස වෙනස් වෙන්න එපා. அவங்க கீழ்ப்படியாம போயிட்டாங்க. කීකරු වෙන්නේ නැතුව ගියා. இப்ப நீ கீழ்ப்படி. ඔබ කීකරු වෙන්න. உன்ட பிள்ளைக்கு சொல்லி கொடு. මේ දරුවන්ට කියලා දෙන්න. பிறக்க போற பிள்ளைக்கு சொல்லு. ඒ ඉපදෙන දරුවන්ටත් කියන්න. அப்பொழுது கர்த்தர் மகிமைப்படுத்துவார். එනාසේ මහිමයට පත්. வலது கிழமைச்ச ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. හලෙලුයා කියන්න. நல்ல வலது இல்லவே நான் உயர்த்தி சொல்லி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றேன். ඕම හලෙලුයා. இன்னொரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. හලෙලුයා. ஏன்னா கர்த்தருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தும். එනාසේගේ නාමයේ මහිමයට පත් කරන්න. இன்றைக்கு தேவன் உனக்கு எஜமானா இருக்கிறார். එනාසේ ඔබට ස්වාමියා ලෙස සිටිනවා. முதல் தேவனுக்கு இருக்க இடத்தை கொடு. ප්‍රථමයෙන් දෙනාසේ දිය යුතු තැන දෙන්න. ஏன்னா அந்த கை
உதவி செய்கிற கை வல்லமையான கை. ඒ දෑත උදව් කරන බලවත් දෑතක්. என்ன அந்த கை அதிகாரம் உள்ள கை. ඒ ආධිපත්‍යයක් ඇති දෑතක්. என்ன இருளுள்ள அதிகாரத்திலிருந்து நம்மை பிடிச்சு வெளியே கொண்டு வந்து வெளிச்சத்திட்ட கொண்டு வந்துட்டார். ඒ අන්ධකාරයේ ඉඳලා අල්ලලා අපි ආලෝකමත් පැත්තට ගෙනියලා තිබෙනවා. பைபிளையும் வாசிச்சு நீ படிக்கிற புத்தகத்தையும் பார்த்து தெளிவுபடுத்துவேன். ඔබ බයිබලයේත් කියලා ඔබ කියවන පොතත් කියලා ඒක පැහැදිලි කරන්න. வலதுகிழமை ஒரு ஆமை சொல்லுங்க. ආමෙන් කියමුද? என்ன சொல்ல விளங்க டிக்ஷனரியை வச்சு ඒ படிக்கும். ඩික්ෂනරි අනුව ඉගෙන ගන්න. ஆபிரகாமுடைய சந்ததிக்கு ආබ්‍රහම්ගේ ஆபிரகாம் சந்ததி என்னது? விசுவாச சந்ததி. ඇදහිල්ලේ ஒரு வார்த்தையோட வாச்சு முடிப்போம். என்ன இவ்வளவு எல்லாம் சொல்லி இருக்கிறேன். ஏன் ஆபிரகாம் சந்ததி கொண்டு வந்தாருன்னு ආබ්‍රහම්ගේ சொல்றேன். පරම්පරාව ගෙනාවේ මොකද කියලා කියනවා. கலாத்தியர் ගලාති பாருங்க இவ்வளவு அழகா சொல்றார். வாசிங்க 3வது அதிகாரம் 3 පරිච්ඡේදය 3 4 5 6 7 குயிக் 3 4 5. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போதியோ? சண்டை, கோபம், சச்சரவு, பிரிவினை, மாம்சம். ஆவியில் ஆரம்பிக்கப்பட்ட சந்தோஷமா, கீழ்ப்படுதல், மகிழ்ச்சி, கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன், ஆவியில் நிறைந்து வந்த நீங்கள் இத்தனை புத்தியினரா? நீங்கள் இவ்வளவு புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? இத்தனை பாடுகளை வீணா பட்டியா? ஏனப்பா பட்ட? வந்து பாவாரிக்கப்பட்டு ஞானஸ்தானத்துக்குள்ள போயிட்டு உண்ட வாழ்க்கைய மாத்திட்டு இவ்வளவு காலம் ஓடிட்டு கடைசியில தீர்மானம் பண்ற අන්තිමේ තීරණය කරනවා. ஏன் வீணா ஓடின? ඇයි මම නිෂ්ඵලව දිව්වේ? ஏன் 20 வருஷம் 15 வருஷம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடி வந்த? දේවස්ථානට ආවේ. ஏன் வந்த? ඇයි ආවේ? இவ்வளவு பாடுபட்டியே. ගොඩාක් වේසමාංශ என்னத்துக்கு பாடுபட்ட? මොනවටද උනේ? ஏன் வந்த? ඇයි ආවේ? என்னத்துக்கு பாடுபட்ட? මොනවටද පීඩා උනේ? இப்போ உண்ட முடிவு எப்படி போக போகுது? ඒ අවසානයේ කොහොමද යන්නේ? வீணாக்கிட்ட. නිෂ්ඵලයි. பவுல் சொல்றார். පෞල්තුමා කියනවා. வீணாக்கிட்ட. නිෂ්ඵලයි. நீ அப்படியே இருந்திருக்கலாம். බේමම ඉන්න තිබ්බා. இப்ப மாம்சத்துக்குள்ள வர்ற. මාംසය තුලට බේනවා. என்ன? இஸ்ரவேல் பாபிலோன் போல மாற. ඉස්රායෙල් බාබිලෝන් වගේ වෙනස් වෙනවා. குஞ்சார உயிரில் ஓடுறதும் அழகு படுத்துறதும் ලස්සන කිරීම உங்களோட வாழ்க்கை அப்படி மாறி. ජීවිතේම වෙනස් වෙනවා. என்ன? பொட்டு சரணியை போட்டு கடங்கள் போட்டு எல்லாம் போட்டு அவன் பாபிலோன்ல இருக்கிற எல்லா மேக்கப்புகளையும் போட்டு இஸ்ரவேல் என்ன கர்த்தரை துதிக்கிற மத்தியில ராஜாக்களுக்கு முன்னாடி ஆடி பாட துவங்கிட்டான். ඒ රජවරුන් ඉදිරියේ නටන්න පටන් ගත්ත දෙනාන්සේ ප්‍රශංසා பாபிலோனுடைய ஆவி அவர்களை இறுகப்பட்டு තදින් අල්ලගත්තා. அதான் பவுல் சொல்றார். வாசிங்க. அவைகள் வீணாய் போயிற்று. வாசிங்க. அன்றையும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார்? உங்களுக்கு ஆவியை அழைத்து அற்புதம் செய்கிறவர். நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரிங்க. ආස්කම් කරනවා. பரிசுத்த ஆவி வந்து அற்புதம் நடக்கும். ආස්කම් සිදු වෙන්න ඕන. உங்களோட வீட்டில் அற்புதம், ඔබ ගෙදර உங்களோட வேலைத்தலத்தில் அற்புதம், ආස්කම් ආස්කම් சபையில அற்புதம், සභාවේ ආස්කම් அற்புதத்தை நடத்துகிற தேவன். ආස්කම් සිදු කරන දෙවියන්. உம்முடைய நாமம் என்ன அதிசயம். ඔබගේ නාමය පුදුමයි. அக்கினியில ஏறி போறவர். ඒ ගින්නේ නැගලා ගියා. அக்கினியில சந்திச்சார், அக்கினியில ஏறி போறார். ගින්නේ මුණ ගැහිලා ගින්නෙම නැගලා அக்கினியில ගියා. மோசேயை சந்திச்சார், மோசேஸ் அக்கினியில தும்மா. ஏறி போனார், அக்கினியினால எங்களை ඒ அபிஷேகித்தார். ගින්නෙන් ආලේප කළා. சொல்லப்பட உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். ඒ ජීවිතේ බාර. சொல்லுங்க, ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையை நல்ல சந்ததியா மாறணும். சொல்லுங்க, උද පරම්පරාවක් ඇටියට. சொல்லுங்க, வீணா போயிடக்கூடாது. ஆமென். நிஷ்பல වෙන්න අරකයි. மிஸ்பாக்கு வந்தது வீணா போக கூடாது. නිෂ්ඵල වෙන්න. வாசிங்க அடுத்தது. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களை ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமானாக்குகிறார். வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நல்லா கை தட்டி சொல்லுவோம். சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்படுவோம். சொல்லுங்க, ආශිර්වාද ලබන්න ඕන. சொல்லுங்க, எழுந்து நில்லுங்க.